அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் பெரியவாளின் அறிவுரைகள் எத்தகையது, பெரியவாளின் வாக்கிற்கான அந்த சக்தி எவ்வளவு அபாரமானதுன்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா. அதிலும் அவர் அபாரமான கருணை மிக்கவர், அபார கருணா சிந்தும்னு தானே சொல்கிறோம் அவரை. அவர் சத்தியசீலர், அதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வரவே முடியாது. அவரின் வாக்கு சத்திய வாக்கு. 10 வருடம் 20 வருடம் ஏன் 100 வருடம் ஆனாலும் அவர் ஒருவருக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் என்றால் அது சத்தியமான உண்மையாக இருக்கும். சாதாரணமாக இந்த போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது, அது நிச்சயமான உண்மையாக இருக்கும் இல்லையா. ராமசுவாமின்னு ஒரு பக்தர், அவர் ஒரு அரசாங்க பணியில் இருந்தார், ரயில்வேயிலும் பணியாற்றினார். ஒரு முறை நம் மகா பெரியவா சத்தாராவில் முகாம் இருந்தார். அப்பொழுது இவர் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுறார். தூரத்திலிருந்து பார்க்குறார் பெரியவாள். கூட்டமான கூட்டம், ஏக்கத்துக்கும் பயங்கரமான கூட்டம். கிட்ட போய் பெரியவாள்கிட்ட பிரசாதம் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சிடுத்து. அப்படியே தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்படி கன்னத்தில் போட்டுட்டு பின்னாடியே கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டார். இங்கே ரயில் நிலையத்தில் 2 மணி நேரமாக ரயிலுக்காக காத்திருக்கிறார். அடுத்த வண்டி வரணும், வந்தால் நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு. இன்னும் வண்டி வரலை. ஒரு 2 மணி நேரம் கழித்து திடீர்னு ஒரு அன்பர் ஸ்ரீமடத்தின் முகாமிலிருந்து வரார். நீங்கள் தானே ராமசுவாமி அப்படின்னு கேட்குறார். ஆமாம், நான் தான் ராமசுவாமி. உங்களை பெரியவா அழைச்சின்னு வர சொன்னான். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? பெரியவாளை அழைச்சின்னு வர சொன்னான் அப்படின்னு இவர் கேட்க, ஆமாம் நீங்கள் தானே ராமசுவாமி, நீங்கள் தானே இந்த ஊர்லேருந்து வர, உங்களை தான் அழைச்சின்னு வர சொன்னான், என் கூட வாங்கோ. இவளுக்கு ஒரே ஆச்சரியம், பெரியவா என்ன கூப்பிட்றாரா அப்படின்னு கிடுகிடுன்னு இவரும் போகிறார். இவரை பார்த்த உடனே பெரியவா ஒரு கேள்வி கேட்டார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. இதெல்லாம் இவருக்கு நம்பவே முடியலை. பெரியவா நம்மளை கூப்பிட்றார், நம்மளோ கிளம்பிட்டோம், உனக்கு என்ன வேணும்னு வேற கேட்குறாரேன்னு இவருக்கு வாயெல்லாம் நடுங்கிறது, கை நடுங்கிறது, என்ன பேசுறதுன்னு தெரியல. பெரியவா, என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும் பெரியவா. ஆஹா அப்படின்னாராம். எங்கள் அப்பா வேற நிறைய ஜாதகமாக அனுப்புகிறார் பாம்பேயிலேருந்து, எந்த ஜாதகமுமே பொருந்த மாட்டேங்கிறது, ஒன்றும் சரி வர இல்லை, சீக்கிரமாக அவர் வரன் அமைஞ்சு நல்லபடிக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகணும் பெரியவா, இதுதான் என்னுடைய பிரார்த்தனை அப்படின்னு இவர் ரொம்ப பவ்யமாக வேண்டிண்டு நெகிழ்ந்து போய் வேண்டிக்கிறார் மகா பெரியவாள்கிட்ட. அவ்வளவு தானே, நானே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், போய்ட்டு வா அப்படின்ட்டார் பெரியவா. யாருக்குமே பெரியவா இப்பேற்பட்ட ஒரு வாக்கெல்லாம் கொடுத்தது கிடையாது. இந்த இடத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார் நம் மகா பெரியவா. இந்த பக்தருக்கு அந்த அருள் மழையில் முழுவதுமாக நனைந்தே போயிட்டாருன்னு தான் சொல்லணும். நம்ப முடியல அவரால். இன்னமும் தான்கிட்ட தான் பெரியவா பேசுகிறாளான்னு ஒன்றுமே அவரால் ஏற்றுக்க முடியல. மறந்து போய் எங்கே இருக்கோம், யாரும் முன்னாடி இருக்கோம், சுற்றி எத்தனை பேர் இருக்காங்கிறதெல்லாம் மறந்து போய் சத்தியமாக தான் சொல்கிறேளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா பெரியவா கிட்ட. அப்புறமா தான் தெரிஞ்சது, ஐயோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி கணத்தில் போட்டுட்டார். பெரியவா சிரிச்சிட்டு அவரை பார்த்து ஒரு நம்மட்ட சிரிச்சிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். இவர் சத்திய சீலர்கிட்டையே போய் சத்தியமாக தான் சொல்கிறேலான்னு கேட்டிருக்கார். சத்தியத்தின் ஸ்வரூபம் அவர், சத்தியமான அத்வைத்த ரூபம் அவர் இல்லையா. அவர்கிட்ட போய் அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டோமேன்னு தன்னைத்தானே கொஞ்சம் நொந்துக்கிறார். வந்துட்டார், கிளம்பி ஆற்றுல சொல்கிறார் இந்த மாதிரி விஷயத்த. இப்படியா கேப்பள் பெரியவாள்கிட்ட அப்படின்னு எல்லாருமே சொல்கிறா. ஆனாலும் ஒரு உள்ள ஆறுதல், பெரியவா சொல்லியிருக்கா, நிச்சயமாக கல்யாணம் நல்லபடிக்கு நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. இப்படியே ஒரு 3 மாதங்கள் கிட்ட ஆறுது. ஒரு வரன் வர்றது, அந்த வரன் நல்லபடிக்கு பொருந்தி போகிறது. ஜாம்னு திருமணம் ரொம்ப அற்புதமாக, அபூர்வமாக, அபாரமாக நிகழ்கிறது. இந்த திருமணம் நிகழ்ந்து ஒரு 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் இருக்கும். இந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. இப்போ என்ன ஆகுது, ஒரு 2.5 வருஷத்துக்கெல்லாம் அப்புறமா மீண்டும் இந்த பக்தரான ராமசுவாமி தன் குடும்பத்தோடு தன்னுடைய பெண்ணை அழைச்சிண்டு அந்த பெண்ணின் குழந்தையையும் தூக்கிண்டு மறுபடியும் மகா பெரியவாளை தரிசிப்பதற்காக காஞ்சிக்கு வரார். இப்போ நம்ம பெரியவா காஞ்சிக்கு வந்துட்டார், தன்னுடைய விஜய யாத்திரையெல்லாம் முடிச்சுண்டு. இப்போ காஞ்சிக்கு வந்ததுமே இந்த குழந்தைய பெரியவாளுக்கு முன்னாடி செத்த தூரத்தில் அப்படி ஒரு துணியில் போட்டு கிடத்திட்டு இவா 2 பேரும் இப்படி பெரியவாள்கிட்ட பவ்யமாக நிற்கிறா. யார்? அப்பா, மகள், பேர குழந்தை 3மே இப்படி நிற்கும் பொழுது, என்னப்பா ராமசாமி நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுத்தோ இல்லையோ அப்படின்னு கேட்டாராம் பெரியவா. அப்பா 3 வருஷம் முன்னாடி தான் வேண்டின்ற ஒரு விஷயத்த இன்னமும் ஞாபகம் வச்சுட்டு பெரியவா கேட்குறாருன்னா இது என்ன சாதாரணமான விஷயமா?
இப்போது என்னாச்சு, நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுத்தான்னு கேட்டுட்டார். நல்லபடிக்கு ஆச்சு பெரியவா அப்படின்னு சொல்லி இந்த ஆனந்த கண்ணீரோடு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு அப்பாவும் பெண்ணும் திரும்பிட்டா. இப்போ ஒரு சொடக்கு சத்தம் 2 தடவை அப்படி போடுறார். நீ பாட்டு குழந்தைய விட்டுட்டு போகிறையே, இந்த குழந்தைய நான் தான் ரட்சணம் பண்ணாமா இந்த மடத்தில் அப்படின்னு கேட்டவர்னா தெரிஞ்சது. பெரியவாளை பார்த்த ஆனந்தத்தில் குழந்தைய விட்டுட்டோமே அப்படின்னு உடனடியாக அந்த குழந்தைய தூக்கிக்கிறா. அப்போ சொல்கிறாராம் பெரியவா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு, நல்லபடியாக பண்ணி வச்சுட்டேன் பார்த்தியா அப்படின்னு கேட்டாரா. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன கேட்க வரார் பெரியவா? அப்போ தான் சொல்கிறார், உன் பொண்ணு பேர் என்ன? உன் பொண்ணு பேர் என்னன்னு கேளுடா அப்படின்னு சொன்னார். உமா அப்படின்னு அவர் சொன்னார். அவன் மாப்பிள்ளை பேர் என்னன்னு கேளுடா. சதாசிவம் அப்படின்னு சொன்னார். பார்த்தியா, உன் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜாதக பொருத்தம் மட்டும் இல்லை, பேர் பொருத்தம் கொண்டு நான் தான் பார்த்துருக்கேன், குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்னதுமே இவர்கள் அனைவருக்கும் ஆச்சரியம் தாங்கவே முடியல. 3 வருஷம் முன்னாடி இவர் கேட்டார், நான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் போயிட்டு வான்னு சொன்னார். இப்போ திருமணம் ஆயிடுத்து, அதுவே மகாபிரியவாளின் அருள் தான் நினச்சிண்டு வந்தால் அது அருள் மட்டுமல்ல, சாக்ஷாத் மகாபிரியவாளே அந்த இடத்தில் வந்து இவர்களுக்கு ஜாதக பொருத்தம் மட்டுமல்ல பெயர் பொருத்தம் முதற்கொண்டு பார்த்துருக்கா. இந்த பெண்ணின் பெயரை அந்த பெரியவர் பெரியவாள்கிட்ட சொல்லலை, மாப்பிள்ளையின் பெயரையும் அவர் சொல்லவில்லை. பெரியவாளுக்கு எப்படி தெரிந்தது? அவருக்கு தெரிய வேண்டும் என்று யாராவது போய் சொல்லவும் செய்யணுமா? அவர் தான் சகலமும் அறிந்தவராயிற்றே இல்லையா? நாம் பெரியவாள்கிட்ட ஒரு விஷயத்தை வேண்டின்றோம் என்றால் அதுவும் பெரியவாளின் சங்கல்பத்தினால்தான். அவரை நாம் நினைப்பதற்கு காரணமே அவர்தானே. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு தானே மாணிக்கவாசகர் சொன்னார். நாம் அவரை வணங்குவதற்கு கூட அவருடைய அருள் வேண்டும். அவர் சொல்வதை நாம் கடைபிடிச்சுண்டு வந்தோம்னாலே போதும், அவருடைய அருள் நிச்சயமாக நம் அனைவருக்கும் கிடைக்கும். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.